सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। दशकं 39 भवन्तमयमुद्वहन् यदुकुलोद्वहो निस्सरन् ददर्श ददनोच्चल जलबरां कलिन्दात्मजाम् अहो सलिल संचयः स पुनरैन्द्रजालोदितो जलौघैव तत्क्षणात् प्रपदमे यथा माययौ। பவந்தம் எதிர்வாயிரப்பா உண்மை அயம் உத்வகன் அயம் இந்த வசுதேவர் தூக்கி கொண்டு கையில் அப்படியே அழகான இந்த ஹம்ச குட்டி போல இருக்கார், அன்னப்பறவை போல குஞ்சு அன்னப்பறவை போல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை அந்த வசுதேவராகப்பட்டவர் தூக்கி எடுத்துக்கொண்டு யதுகுல உத்வகோ நிஸ்ஸரன். சோ அது தூக்கிட்டு சிறந்த அந்த யாதவ குலத்துல கொண்டு சேர்க்கறதுக்காக அவர் கிளம்பி நிஸ்ஸரன் வெளியே வந்தார். ததர்ஷ வெளியில வந்தப்போ மழை அப்படி பெஞ்சதுனால யமுனை நதி அப்படி உயரமா போயிட்டு இருக்கு. ககன உச்சல ஜல அப்படி வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்த அந்த நீர் பெருக்கு யமுனையுடைய ஜலபராம் கலிந்த ஆத்மஜாம். கலிந்தன சூரியனுடைய பெண்ணான அந்த யமுனை நதியை அவ்வாறு பார்த்தார். ததர்ஷன பார்த்தார். அஹோ சலில சஞ்சயக சஞ்சயகன்னு கூட்டம் பெருக்கு, அந்த நீரோடு கூட்டம் அந்த அப்படி ஒரு வெள்ள பெருக்கு. அஹோ அப்படிங்கிற பட்டத்திரி தாங்க முடியாத ஒரு இதாச்சு. இப்படி எப்படி தாண்டி போறது? சப்புன ஐந்திரஜாலோதிதோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அது எது இந்திரஜால வித்தையா அப்படிங்கிற மாதிரி. ஐந்திரஜாலம் இந்திரஜால வித்தையா என்ன இது தெரியலையேங்கிற மாதிரி ஜல ஓக அந்த ஜல கூட்டமானது தட்சணம் அந்த க்ஷணமே பிராபதம்னு கணுக்கால் அளவுக்கு வந்துதான் அந்த மேல வானத்தை தொட்டு கொண்டு போயின்றது யமுனை ஜலம். பகவானுடைய மனசுல பிரேரணையினால பிரபதமேயதாம் ஆயோ அப்படியே வடிந்து அவர் வசுதேவருக்கு ஈஸியா கிராஸ் பண்ற மாதிரி கணுக்கால் அளவுக்கு வடிந்தது. प्रसुप्त पशुपालिका निभृतमारुरद्भालिका अपावृत कवाटिका पशुपवाटिकामाविशन् भवन्दमयमर्पयन् प्रसवतल्पके तत्पदा वहन् कपटकन्यकां स्वपुरमागतो वेगतः. பிரசுப்தன நல்லா தூங்கிட்டு இருக்க. சோ இங்க எதுகுலத்துல பசுபாலிகாம் அந்த கோக்களை பாலிக்கக்கூடிய அந்த யாதவ குலத்தில் பிராசுப்த எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. நிபிருதம் ஆருதத்து பாலிகா. நிபிருதம் தனியா இந்த குழந்தை பிறந்த குழந்தை பெண் குழந்தை யசோதை பக்கத்துல படுத்துட்டு இருக்கு. குழந்தை பிறந்தாச்சு, யசோதைக்கும் தெரியாது, தூங்கிட்டு இருக்கா. அந்த பாலிகா அந்த குழந்தை மட்டும் அதான் யோகமாயை அவள் மட்டும் அழுதுட்டு இருக்கா. ஆறுவது நன்றாக தொடர்ந்து அழுதுட்டு இருக்கு குழந்தை. அபாவிரத கவாட்டிகா தானே கதவுகள் எல்லாம் இப்ப திறக்கிறது. வசுதேவர் குழந்தைய கொண்டு வைக்கிறதுக்கு கிருஷ்ண பகவானை கொண்டு வைக்கிறதுக்காக கதவுகள் தானே திறந்தன. அபாவிரதம் பசுபவாட்டிகாம் ஆவிஷன். அப்பேற்பட்ட அந்த பசுக்களை காக்கும் கோபர்கள் நிறைந்த அந்த ஊருக்கு வந்து ஆவிஷன் நுழைந்து பவந்தம் உன்னை குருவாரப்பா உன்னை அயம் அர்ப்பயன் பிரசவ தல்பகே அந்த பிரசவ ரூமுக்கு வந்தார். அந்த கட்டில்ல பெண் குழந்தை கிடக்கு. இந்த குழந்தைய அங்க வைத்து விட்டு அயம் அர்ப்பயன் அதை அர்ப்பித்து விட்டு தான் கொண்டு வந்த அந்த கிருஷ்ண பகவானை அங்க அர்ப்பித்து விட்டு தத்பதா அந்த இடத்தில் அந்த கட்டில் மேல கிடந்த வகன் கபடகன்யகாரு யோகமாயே மாயையே குழந்தையா பிறந்திருக்கு பெண் குழந்தை. சோ அப்பேற்பட்ட அந்த கபடகன்யா அந்த யோகமாயை தூக்கி கொண்டு வகன் தூக்கி கொண்டு ஸ்வபுரமாக வேகதக வேகமா கம்சனுடைய ஊரான மதுரானவருக்கு திரும்பி விட்டார். ततस्तदनुजारव क्षपितमिद्रवेगद्रवत् बटोत्तर निवेदित प्रसव वार्तयैवार्तिवान् विमुक्तजिगुरोत्तरस्त्वरितमापतन्बोजरात् अतुष्ट इव दृष्टवान् भगिनिकाकरे कन्यकाम्. ததகன அப்புறம் அப்பொழுது தொத அனுஜா உன்னுடைய தங்கை யோகமையாரு பகவான் சொந்த தங்கை. ஏன்னா
பகவானோட ஆக்ஞையினாலதான் இந்த யசோதைகிட்ட போய் பெறா அப்படின்னு சொல்லி பகவானே ஆட்டம் பண்ணி அந்த யோகமாயை தங்க யோகமாயை அங்க அனுப்பிச்சிருக்காரு. சோ அந்த தங்கை அழுதா, ரவன அரவம் சத்தம், இந்த குழந்தை அவர சத்தம் சபித்த நித்ரவேக. இந்த குழந்தை சத்தத்துல மெதுவா இங்க கம்சனோட ஊர்ல இந்த ஜெயில எல்லாருக்கும் தூக்கம் கலைந்தது. சபித்தம் கலைந்து போச்சு, தூக்கம் நீங்கியது. நித்ரவேக திரவத்படோகர ஓடுறா. இப்போ வந்த உடனே குழந்தை வைக சத்தம் கேட்டவுடனே கம்சன்ட்ட நிவேதனம் பண்ணணும், இந்த நியூஸை கம்சன்ட்ட சொல்லணும். அதுக்காக திரவத்தனை ஓடி போய் பட்டோத்கர சர்வன்ஸ் நிவேதித பிரசவ வார்த்தையா அப்படியே போய் சொல்ற, இவருக்கு பிரசவம் ஆயிடுத்து, ஒரு குழந்தை பிறந்தாச்சு. வார்த்திமான் அந்த அந்த செக்யூரிட்டி, அந்த வார்த்திமான அந்த நியூஸை கொண்டு வந்தவர்கள் அதை கேட்ட உடனே விமுக்த சிக்குற உத்கரஸ்தொரிதம் அப்படியே தலைமுடி அவிழ்ந்து கிடக்கு, விரிஞ்சு கிடக்கு. அப்படியே வேகமா கம்சன் வரான், தலைவிரி கோலமாக. துரிதமாபதன் போஜராஜ், அந்த போஜராஜாவான கம்சன் வேகமா துரிதம் ஸ்பீடாக வந்து ஜம்ப் அடிச்சு ஜெயில் வந்துட்டான். அதுஷ்டவான் பகினிக்காகரே கன்யகாம். இப்ப பகினியை பார்க்கிறான், பகினி சகோதரியான தேவகி கையில பார்க்கிறான் பெண் குழந்தை கன்யகாம். சோ எப்படி பெண் குழந்தை பிறந்தது? 8வது குழந்தை உனக்கு மரணம் ஏற்படுத்துறதுனால இந்த குழந்தைய பத்தி அவன் பெரிய பெரிய பயம், அந்த கற்பனை எல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா பெண் குழந்தையா இருக்கேன்ட்டு ஒரே ஆச்சரியப்படுறான். அதுஷ்டன்னு சந்தோஷம் இல்லை, ஏதோ தவறு நடந்திருக்குங்கிற மாதிரி மனசுல ஒரு சங்கா ஏற்படுறது, சந்தேகம் ஏற்படுறது. அந்த பெண்ணை அப்படி பார்த்தான். ध्रुवं कपटशालिनो मधुवरस्य माया भवे असौ इति किशोरिका भगिनिका करालिङ्गितां दिपो नलिनिकान्तरादिव मृणालिकामाक्षितम् अयं यद् अनुजा उपलपट्टके पिष्ठवान्. ध्रुवं कपटशालिनः. இது ஏதோ ஒரு மாயை. யாருடைய மாயை? மதுஹரஸ்ய, மது என்ற அரக்கனை கொன்ற அந்த விஷ்ணுவுடைய மாயை தான். நிச்சயமாக துருவம், நிச்சயமாக இது ஏதோ மாயதான் பண்ணிட்டான் அந்த விஷ்ணு. அசௌதி கிஷோரிகாம், அசௌ யாரு? இந்த பெண்ணுடைய கையில கிஷோரிகா பெண் குழந்தை எப்படி வந்தது? பகினிகா கர ஆலிங்கிதாம், தன்னுடைய சகோதரி கையில கட்டி கொண்டிருக்கிற அந்த குழந்தை எப்படி பெண்ணாக இருக்க முடியும்? இது மதுகரஸ்ய மாயா, இது விஷ்ணுடைய மாயைதான். தீபோ நளினிகாந்தராதி, தீபன யானையை கொண்டு ஒரு தாமரை பூத்த தடாகத்துல கண்டு விட்டா அது என்ன பண்ணும்? நளினி காந்தாரான்னு காடு, தாமரை காடு பூத்து கிடக்கு. அங்க போன யானை என்ன பண்ணும்? மிருணாளிகாமாட்சி பத்து, அங்க உள்ள தாமரை எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுடும் தும்பிக்கையால. அது மாதிரி அப்படி வேகமா தும்பிக்கையால எடுக்கிற மாதிரி வேகமா தன் கையால அந்த குழந்தையை எடுத்த ஆட்சிப்பட்ட அயம் தொத அனுஜாம், உன்னுடைய தங்கையை போட்டு அடிக்கிறான், காலால பிடிச்சான், மண்டைய மோதறான். எது மேல? உப்பலப்பட்டக்கே பிஷ்டவான். அங்க ஒரு பாறை இருக்கு, ஒரு குழந்தைய அடிச்சடிச்சா கொண்டுதான். அதை பாறையில இந்த காலை பிடிச்சு இந்த குழந்தைய அப்படி மோதறான் பாறை மேல. பிஷ்டவான் சட்னி ஆக்கினான்னு அர்த்தம். ततो भवदुपासको झटिति मृत्युदाशादिव प्रमुच्य तरसैव सा समधिरूढरूपान्तरा अधस्तलमजग्मुषी विकसत् अष्टबाहुस्फुरन् महायुधमहोगता किल विहाय सा दिद्युते भवद उपासकः. ततः அப்புறம் உன்னுடைய உபாசகர், உன்னுடைய பக்தர்கள் மிருத்யுபாஷாதிப ஜடிதி. மிருத்யுபாஷம் மரணங்கப்பட்ட மரண தர்மத்தில் இருந்து ஜடிதி சீக்கிரமே பகவானுடைய பக்தர்களுக்கு மிருத்யு அண்டாது. மிருத்யுங்கிற சாவே அவளுக்கு வராது. அப்பேற்பட்ட அந்த மிருத்யுவை எப்படி பக்தர்கள் பிரமுச்சிய எப்படி அதை நீக்கி விடுகிறார்களோ, அந்த மிருத்யு பயமோ எல்லாமே அவர்களுக்கு இருக்காதோ, அது மாதிரி அவ்வளவு வேகமாக ஜடிதிங்கிற அந்த வேகம், அதே வேகத்துல தரசாயேவசா ரொம்ப வேகமாக அந்த பெண் குழந்தையாகப்பட்ட யோகமாயை சம் அதிரூட ரூப அந்தரா. வேறு ஒரு அந்தரம்னா வேறுன்னு அர்த்தம், டிஃபரெண்ட். இந்த குழந்தைய அல்லவள் அந்த பாறையில அடிக்கிறதுக்கு முன்னாடியே ரூபத்தை மாத்தி விட்டான். யோகமாயே தன்னுடைய சுயரூபமானது பெரிய உருவத்தை மாற்றி அதிரூடனை ஏற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட வேறு உருவத்தோடு அதஸ்தலம் மஜர்முஷி. அதஸ்தலம்னு அதஸ்தலம்னு வரல தரை.
ஸோ அந்த தரையில படாமல் அர்த்தம். ஜக்முஷிங்கிறது படுறது சேர்றது, ஜக்முஷி தரையிலேயே படாமல், தரையை தொடாமல். விகாய சாதித்யுதே, அதாவது பிகாஸ் ஆஃப் அஷ்டபாகு, 8 கைகளோடு கூட சுரந்தாகு, சுரன்றது அப்படி ஜொலிக்கிறது, கையெல்லாம் அழகா அப்படி சுரிக்கக்கூடிய, அப்படி விகசிக்கக்கூடிய கைகளோடு கூட 8 கைகளிலும் மகா ஆயுதம், எல்லா கைகளும் ஒரு ஆயுதத்தை ஏந்தியவளாக. அஹோ கதா கிளவிகாயசா, அப்படியே ஆகாயத்தின் மேல நிற்கிற 8 கைகளோடு அஷ்டபதி துர்கை வடிவத்துல யோகமாயாகப்பட்டவள் கம்சனுக்கு. தித்யுதே, தித்யுதேன்னு ஆகாசத்தில் அந்த ஜீவ ஒளி, அந்த ஒளியோடு கூட கம்சன் காட்சி கொடுக்குறா. அடிச்சு அவனுக்கு கூட ஒரு யோகமாயோட காட்சி கிடைக்கிறது. நிருஷம் சதர கம்சதே கிமுமயா விநிஷ்பிஷ்டயா பபூவ பவதந்தகः क्वचन चिन्त्यतां ते हितम् इति त्वदनुजा विभो कलमुदीर्यतं जग्मुषी मरुद्गणपणागिता भुविच मन्दिराङ्गेयुषी. யோகமாயே பேசுறா. எதனால அவள் கம்சனை உடனே கொல்லலைன்னா, காலை பிடிச்சிட்டான். பகவானோட காலை பிடிச்சவாள் ரட்சிக்கணுங்கிறது பகவானுடைய ஒரு தர்மம். அவரை தனக்கு தானே சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கா. என்னோட காலை பிடிச்சவாளை நான் காலை வர மாட்டேன், அவளுக்கு அடிக்க மாட்டேன். அதனாலேயே அவள் அந்த கம்சனை கொல்லலை. நிருஷம்சதர கம்சன்னு கூப்பிடுறான், கொடிய கம்சனே. தேக்கிமுமையா நிஷ்பிஷ்டையா, என்ன சட்னி ஆகுறதோ பாறையில மோதுறதுனால உனக்கு என்ன ஆப்போறது? ஒண்ணு நடக்க போறது. கிமு கிமுன்றா, என்ன ஆப்பறது? ஒண்ணு ஆப்பொருளை. பபூவ பகவத் அந்தகः, உன்னுடைய எதிரி அந்தகன், உன்னை முடிக்கக்கூடிய ஒருவன் பபூவ வந்து விட்டான். கொச்சன சிந்திதான் ஹிதம் சிந்தியதான், உன்னுடைய நன்மையை இப்போது யோசி. இவ்வளவு நாளும் எப்படி கொள்றது இது பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா, இப்ப ஏற்கனவே பிறந்தாச்சு, அவர் இப்ப இங்க இல்லை. சோ தேஹிதம் சிந்திதான், இப்பவாது புத்தி தெளிஞ்சு உன்னுடைய நன்மை என்னன்னு ஆலோசிச்சு பாரு. இதி தொத் அனுஜா, இப்பாராக ஹே குருவாயூரப்பா விபோ, எங்களுடைய குருவாயூரப்பா, தொத் அனுஜா உன்னுடைய சிஸ்டர் களம் உதீரியா, களம் வஞ்சகனான கம்சனிடம் உதீரிய பேசி சொல்லி தம் ஜக்முஷி அவள் கிளம்பி போயிட்டான். மருத்கணபனாயிதா, மருத்கணங்கள் ஸ்துதிக்கிறாள். இப்போ துர்காதேவியை பார்த்து மருத்து கூட்டங்கள், அந்த சப்த மருத்துக்கள்னு சொல்லுவா, அந்த இந்திரனுடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டா இருக்கக்கூடியவர்கள், அந்த மருத்துக்கள் அவர்களால் ஸ்துதிக்கப்பட்டவளாக. புவிச்ச மந்திரான் ஏஷி, பூமியில் பல கோவில்களில் அப்படியே தேவதையாக இன்றும் இருக்கிறாள். प्रगे पुनरगात्मजा वचनमेदिता भूभुजा प्रलम्बबकपूतना प्रमुखदानवामानिनवा भवन्निधनकाम्यया जगति बभ्रमो निर्भयाः कुमारकविमारकाः किमिव दुष्करं निष्कृतैः. प्रगे प्रगे மார்னிங் டைம் ஆறுது. ராத்திரியில குழந்தை பிறந்து எல்லாம் இதாச்சு, பாதி ராத்திரி எல்லாம் வேலையை முடிச்சுட்டு இங்க வராரு. இப்படி யோகமாயும் போயிட்டா, என்ன பண்றேன்னு தெரியல. கம்சன் ராத்திரி முழுக்க தூங்காமே படுத்துருக்கானுங்க. பிரகே ஏர்லி மார்னிங்ல. புனர் அக ஆத்மஜா, அந்த மாயான அக யோகமாயை அகாத்மஜா. யோகமாயை வச்சனம் ஈதிதா, என்ன சொன்னாலோ அதை நினைத்து பூபுஜா பிரலம்பம், அதாவது பூமிக்கு அரசர்களான இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. இப்போ அதுல ஒருத்தன் பிரலம்பன், ஒருத்தன் பகன், அப்புறம் பூத்தனைங்கிற பெண்ணு, பிரமுகதானமாக, இவெல்லாம் முக்கியமான அசுரர்கள். கம்சனுடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி அப்படியே கூடயே இருக்கக்கூடியவர்கள். மானினக, ரொம்ப கர்வமுடையவர்கள். அப்பேற்பட்டவர்களை கூப்பிட்டு பவன் நிதன காமியா, எப்படியாவது கொன்னுடம். ஹே குருவாயூரப்பா, பவன் உன்னுடைய பவத், உன்னுடைய கொலையை உத்தேசித்து ஒரு எப்படியாவது கொன்னுடணும். இப்ப குழந்தையா எங்கேயோ பிறந்திருக்கே. காமியா ஜெகதி பப்ரமுகு நிர்பயா, பயமே இல்லாமல் உலகம் முழுசு சுத்தி திரியிறா. எங்க குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாடுல எல்லாம் தேடி பார்த்து குமார கவிமாரகாக, குமார கவின்னு பிறந்த ஆண் குழந்தைகள், அப்ப பிறந்த ஆண் குழந்தைகள்லாம் தேடி கொல்லறாங்க. மாரகாக கில்லர்ஸ். கிண்ண துஷ்கரம் நிஷ்கிருப்பைஹி, படுத்து கேட்கிறார் குருவாயூரப்பா பார்த்து, ஹே குருவாயூரப்பா, இந்த கிருப்பை இல்லாதவர்களுக்கு என்னதான் பண்ண மாட்டார்கள், எவ்வளவு கேவலமான காரியம் பண்றது கூட பயமே இருக்காது அவளுக்கு. நிஷ்கிருப்பைஹி, கிருப்பை இல்லாதவர்களுக்கு எந்த கேடு காரியம் பண்றதுக்கும் பயம் கிடையாது அப்படின்றார். தத பசுட மந்திரே துவயி முகுந்தனந்த பிரியா பிரசூதி சயனேஷயே
ருததி கிஞ்சிதஞ்சத் பதே விபுத்ய வரிதாஜனை தனய சம்பவே கோஷிதே முதா கிமு வதாம்யகோ சகலமாகுலம் கோகுலம். பசுப மந்திரே, பசுப மந்திரம் இடைச்சேரி, அந்த பசுக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கோக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சேரி. தொயி முகுந்த, ஹே குருவாயூரப்பா முகுந்தா, நீ அங்கு சேர்ந்தவுடன், அந்த நந்தகோகுலத்தில் நீ அடைந்தவுடன், நந்த பிரியா பிரசூதி, அவளால் பெறப்பட்டவனாக, நந்த பிரியா யசோதா, யசோதையால பிரசூதம் பெற்றெடுக்கப்பட்டு, சயனே சயே, அவளுடைய சயனத்தில் கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்த உன்னை, ருததி கிஞ்சித் அஞ்சத் பதே, காலை பதம்னு கால், பதே கால்களை சிறிது அசைத்துக் கொண்டு, ருததி அழுபவனாக பார்த்து, விபுத்திய, விபுத்தின்னு எல்லாரும் எழுந்துக்கிறா, இவ்வளவு நாள் யோகமாயனால் தூங்கிட்டு இருந்தவாள்லாம் விபுத்திய நன்றாக விழித்து எழுந்து, வனிதா ஜனகி, அந்த பெண்கள் கூட்டம் எல்லாம் முதல்ல பாக்குற குழந்தைய, தனய சம்பவே கோஷித்தே, இப்ப வெளியில வந்து சொல்றா, யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, தனையான பிள்ளை, தனையான பெண், சோ தனய சம்பவே பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கோஷணம் பண்றா, வெளியில வந்து எல்லாத்தையும் சொல்லறா. முதாகி முவதாம்யகோ சகலமா குலம் கோகுலம், ஹே குருவாயூரப்பா, அந்த கோகுலத்துலதான் என்ன ஒரு ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடித்து, அந்த விஷயத்தை கேட்ட உடனே அதை நான் எப்படித்தான் சொல்லுவேங்கிற. அஹோ கலியசோதயா நவகலாய சேதோஹரம் பவந்தமலமந்திகே பிரதமமாபி பந்த்யாத்ருஷா புனஸ்தனபரம் நிஜம் சபதி பாயயந்த்யா முதா மனோகர தனுஸ்பிருஷா ஜகதி புண்ணியவந்தோ ஜிதாஹ. யசோதையா கலு, அந்த யசோதாவால் நவகலாய சேதோஹரம், நவகலாயன புதிய பூ, காயாம்பூன்னு சொல்றது, அந்த நீலோத்தலம்னு சொல்லலாம், அந்த நீலத்தாமரை அப்பேற்பட்ட கலரோட, சேதோஹரம் சித்தத்தை அபகரிக்கக்கூடிய அழகுடன், பவந்தம் நீ இருந்தாய், அலம் அந்திகே, அலம் நிச்சயமாக நீ அங்கு அந்த மாதிரி இருக்கும்போது, அழகா மனசை கவரும் பொழுது, பிரதமம் ஆபிபந்தியாதிருஷா, முதல்ல கண்ணால் பருகினான். அந்த யசோதை அந்த குழந்தைய பார்த்து ஆனந்தப்படுறான், முதல்ல பார்வைக்கு ஒரு ஆனந்தம் அந்த குழந்தைய பார்த்ததுல. புனக ஸ்தனபரம் நிஜம், ஸ்தனம் அப்படியே நிறைஞ்சு போச்சு, தன்னுடைய நெஞ்சு நிறைஞ்சு போச்சு பால்னால. நிஜம் சபதி பாயந்தியா, உடனே பாலை கொடுக்குறா குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு தன்னுடைய ஸ்தனங்கள்ல இருந்து பாலை ஊட்டுறா. முத ஆனந்தத்தோட, மனோகர தனுஸ்பிருஷா, அப்படியே மனோகரமான, அப்படியே ஆசையா அந்த உடம்பெல்லாம் தடவி கொடுக்குறா. ஜெகதி புண்ணியவந்தோஜிதா, அவள் இப்போது எல்லா புண்ணிய ஆத்மாக்களை எல்லாம் ஜெயித்து விட்டாள் இல்லையாங்கிறார் பட்டத்திரி. புண்ணியாத்மாக்களுக்கு இந்த ஒரு பாவம் கிடைக்குமா, அந்த குழந்தைய கொஞ்சி மடியில போட்டு அப்பேற்பட்ட ஒரு புண்ணியசாலியான அந்த யசோதை ஆனால் இல்லையா. பவத் குஷலகாம்யா சகலு நந்த கோபஸ்ததா பிரமோதபர சங்குலோ திஜகுலாய கிம் நாததாத் ததைவ பசுபாலகா கிமுன மங்களம் தே நிரே ஜகத்ரிதய மங்கள துவமிக பாகி மாமாமயாத். பவத் குஷல காமியா, இப்போ பகவான் குழந்தை பிறந்தா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவா, அது ஒரு மங்களமான செய்தி, எல்லாரையும் கூப்பிட்டு நெல்லு பைசா எல்லாம் கொடுக்குற மாதிரி, உனக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று பிறந்த குழந்தைக்கு ஒரு மங்களத்தை செய்ய எண்ணி, ச கலு நந்தகோபக, அந்த நந்தகோபராகப்பட்டவர், ததா பிரமோதபர சங்குலக, பிரமோதம் ஆனந்தம், மோதம்னாலே ஆனந்தம், பிரமோதம் அதிக ஆனந்தம், இந்த அதிக ஆனந்தத்தோடு பரபரப்பாக சங்குலக அப்படி கூடியவராக, துஜகுலாய பிராமணர்லாம் கூப்பிடுறாரு. கிம்னாததான், என்னதான் கொடுக்கல, பூமியை எழுதி கொடுக்குறாரு, பசுக்களை தானமா கொடுக்குறாரு, வஸ்திரங்கள் கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, நெல்மணியை கொடுக்குறாரு, கொடுத்துட்டே இருக்காரு. கிம்னாததான், என்னதான் கொடுக்கலைங்கிறார் பட்டத்திரி. ததா ஏவ பசுபாலகாக, பசுபாலகார்களையும் கூப்பிடுறார், எல்லா கோபர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கும் எல்லாம் கொடுக்கிறார். கிமுன மங்களம் தேனிடே, என்னென்ன மங்கள பொருட்களை எல்லாம் கொடுக்கலவர், எல்லா மங்கள காரியத்தையும் உடனே செய்ய வச்சார். ஜகத்ரதய மங்கள, ஆனா நீ யாரு, ஹே குருவாயூரப்பா, 3 லோகங்களுக்குமே மங்களத்தை கொடுக்கக்கூடிய நீ வந்து பிறந்திருக்கிறாய், ஆனா உனக்கு மங்களம் பண்றேன்னு சொல்லி அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்கார். தொன்மிக பாகி மாமாமயாத், அப்பேற்பட்ட குருவாயூரப்பா, நீ என்னுடைய நோயிலிருந்து, ஆமயாத் என்னுடைய நோயிலிருந்து, பாகி என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பகவதி சொல்றார்.